இஸ்ரேலு கூட ஒன்றா சேர்ந்து எங்களுக்கு வச்சுங்க இல்லை ஆப்பு நாங்கள் உங்களுக்கு தரேன்டா ஆப்புன்னு சொல்கிற மாதிரி தான் ஈரான் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பதிலடியே கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா செருப்பால் அடிக்காத கொரியா பார்த்தீங்கன்னா அடிச்சு விட்டுருக்கானுங்க. ஸோ அது என்னென்னு நான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறதுல ரொம்பவும் எக்ஸைட்டடாக இருக்கேன். என்னென்னு தெரிஞ்சுக்கணும்ல மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்காக கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் பார்த்தீங்கன்னா சம்திங் ஒரு பிரச்சனையால் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருக்கும் போர் வந்துக்கிட்டு இருந்து இடையில இந்த கௌஷிக் வந்தால் என்னடா பண்ணுவீங்கன்னு சொல்கிற மாதிரி தான் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்திருந்தாங்க. ஸோ இதுக்கான ஒரு வீடியோவும் நம்ம சேனலில் போட்டிருப்போம். மறக்காமல் போய் பார்க்கலாம், பார்த்துட்டு வாங்க. அது என்னென்னு எல்லாத்தையும் நான் டீப்பாக சொல்லியிருப்பேன். சரி, இந்த வீடியோவில் என்னடா பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் தான் சண்டை வந்தது. கூட சப்போர்ட்டாக தான் அமெரிக்கா வந்தான். இதுவே பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்போசிட்டாக மாறி இருக்குது. ஈரானுக்கும் அமெரிக்காவும் பார்த்தீங்கன்னா இப்போ சண்டை வரப்போகுது. ஸோ இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதை தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 13 நாள் கொண்ட ஒரு போர் பார்த்தீங்கன்னா ஆரம்பித்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறுத்தி வச்சதாக சொல்கிறாங்க. சரி, மீண்டும் தாக்குவாங்களா தாக்க மாட்டாங்களான்னு என்னென்னு ஒன்றும் புரியல. இந்த 13 நாள் நடந்த போரில் பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு மிகப்பெரிய விலை மதிக்க முடியாத பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா இழந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதாவது பார்த்தீங்கன்னா என்னென்னா ஈரானோட பல இராணுவ தளபதிகளை இழந்துட்டாங்க, விஞ்ஞானிகளும் கொல்லப்பட்டாங்க பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு வராங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா ஏவுகணையில் பார்த்தீங்கன்னா அகைன் பார்த்தீங்கன்னா திருப்ப கண்டினியூஸாக அனுப்பிச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா ஈரானோட பல பொக்கிஷங்கள் எல்லாம் பார்த்தா ஏந்து போயிட்டாங்கன்னு தான் சொல்லிக்கிட்டு வரோம். போருன்னு வந்துட்டு நாங்கள் ஒன்றும் சும்மா வர போகிறது கிடையாதுன்னு சொல்கிற மாதிரி தான் ஈரானும் பார்த்தீங்கன்னா அவங்களால முடிஞ்ச எஃபெக்டை பார்த்தீங்கன்னா அணு ஆயுதங்கள்கிட்ட தயாரிக்கிறதுல ஈரான் ரொம்பவும் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்திருந்தாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அகைன் தாக்கிக்கிட்டே வந்தாங்க இஸ்ரேலை. இதுக்கு நடுவில் தான் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுத்தாங்க. யூஎஸ்ஏவோட பிரசிடென்ட்டான டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி கொடுக்க ஈரானுக்கு மிகப்பெரிய நெகட்டிவாக போயிடுச்சு. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒன்றா சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஈரானில் இந்த ஒரு 3 பர்டிகுலர் பிளேஸை பார்த்தீங்கன்னா தாக்கிட்டு வந்தாங்க. போர்ட்டோ, நாடான்ஸ், இஸ்பான் இந்த மாதிரி 3 பிளேஸை பார்த்தீங்கன்னா தாக்குதல் நடத்திக்கிட்டே வந்திருந்தாங்க. இது அமெரிக்காவும் இஸ்ரேல் கூட ஒன்றா சேர்ந்துருச்சா? இதை கேட்ட ஈரானுக்கு பார்த்தா ரொம்பவும் ஷாக்கிங்காக இருந்தது. நாங்கள் சும்மா விட மாட்டோம் 2 பேரும் சொல்கிற மாதிரி தான் அமெரிக்க நாட்டிலே போய் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அமெரிக்காவோட இராணுவ தளங்கள் மீது பார்த்தா ஏவுகணை ஏற்பப்பட்டது. அதுக்கப்புறம் என்ன செவ்வாய்க்கிழமை நைட்டோட பார்த்தீங்கன்னா கர்த்தார் நாட்டில் பார்த்தா இந்த சம்பவங்களை பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு வந்தாங்க ஈரான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தாக்குதல் பயங்கரமாக நடந்துக்கிட்டு தான் இருந்தோம். இது பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஈரானோட உச்சபட்ச தலைவர், அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க அங்கே பிரசிடென்ட் மாதிரி, ஸோ கமோனி இவங்கள பார்த்தா காணவில்லைன்னு பார்த்தீங்கன்னா தேடிக்கிட்டு வந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 2 வாரமாக இவங்களை காணவில்லைன்னு பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு வந்தாங்க. இவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லை இறந்துட்டாங்களான்னு ஒரு பக்கம் பீதியில் இருந்தாங்க மக்கள். அதுக்கப்புறம் நான் சடனாக பார்த்தீங்கன்னா போரை நிறுத்தி வைக்கிறேன்னு பார்த்தா சொல்லி வச்சுட்டாங்க. ஈரான் பக்கம் பார்த்தோன்னா ரஷ்யா வந்துட்டாங்க. ஸோ இஸ்ரேல் பக்கம் பார்த்தோன்னா அமெரிக்கா இருந்தாங்க. அமெரிக்கா வந்து டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தா பேசி இந்த ஒரு போரை பார்த்தா நிறுத்தி வைக்க போதா சொல்லியிருந்தாங்க. சரி, போரை நிறுத்தி வச்சுட்டாங்கன்னு பார்த்தா அதுக்கப்புறமா பார்த்தா ஈரானோட தலைவர் கமோனி பார்த்தீங்கன்னா காணவில்லை. ஸோ அவங்க ஃபேமிலியோடு பார்த்தீங்கன்னா காணாமல் போயிட்டுருக்காங்க. அப்போ எங்கே தான் போயிட்டாங்க, ஒருவேளை அவங்கள கொலை பண்ணிட்டாங்களான்னு ஒரு பக்கத்தில் வதந்தியை கலப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அமெரிக்கா கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கடிதத்தை பார்த்தீங்கன்னா எழுதுறாங்க. ஸோ அமெரிக்காவை எதிர்த்து ஈரான் வென்றதுக்கு மகிழ்ச்சின்னு பார்த்தா போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஸோ நாங்கள் அமெரிக்கா வந்து யூஎஸ்ஏ வந்து இப்போ போரில் இறங்கலைன்னா வச்சுக்கா இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா அழிச்சிட்டு இருப்பாங்க. ஈரான் ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஸ்பெஷலிஸ்ட்டான இது தயாரிக்கிறதுல, அதனால் இஸ்ரேல் அழிச்சிடுவாங்கன்னு அந்த ஒரு காரணத்தில் தான் நாங்கள் முழுசாக என்ட்ரி கொடுத்துட்டோம், சீக்கிரமாகவே என்ட்ரி கொடுத்துட்டோம்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி இஸ்ரேல் கூட சேர்ந்துக்கிட்டு நீங்கள் எங்களை அடிச்சிங்களா, அதுக்கு நாங்கள் உங்களை அடிப்புண்டான்னு அடிக்கா சிறுப்பால் அடிக்காத கொரியா பார்த்தீங்கன்னா அடிச்சு விட்டானுங்க ஈரான். இந்த போரில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ஈரான் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிற எந்த ஒரு பகுதியை ஒன்றாலும் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அதை அட்டாக்கும் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க இந்த ஒரு போர்லேயே. இந்த ஒரு போரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வெறும் 14 நாள் தான் நடந்தது. அதில் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த மாதிரி போர் அகைன் மீண்டும் கூட நடக்கலாம். ஸோ வருஷத்துக்கு வருஷம் இந்த மாதிரி போரில் நடக்கிறது சகஜமான விஷயம் தான். அதுக்கப்புறம் என்ன, இந்த ஈரானோட உச்சபட்ச தலைவரான கமோனி இவங்க பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஸோ அமெரிக்காவை எதிர்த்து நாங்கள் எதுவும் பண்ணலை, பெருசாக ஒன்றும் பண்ணலை, சின்னதாக தான் ஒரு சம்பவத்தை பண்ணிட்டுன்னு பார்த்தா ஒரு கடிதத்தில் ஒன்று எழுதி அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ இது பார்த்தா ரொம்பவும் வைரலாக போய்கிட்டு இருக்கு. எங்கள் கண்ட்ரி மேலே யார் பதவி எடுத்து வந்தாலும் நாங்கள் தாக்க ரெடின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிற மாதிரி தான் அலி கமோனி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஈரானோட உச்சபட்ச தலைவர். நாங்கள் எந்த எல்லைக்கு ஒன்றாலும் போவோம். ஸோ எங்கள் கண்ட்ரியே அழியிற நிலைமைக்கு வந்தால் கூட நாங்கள் அதர் கண்ட்ரி எனக்கு எதிராக வர கண்ட்ரியை நாங்கள் அழிக்காமல் விட மாட்டோம். எந்த நிலைமைக்கு வேணாலும் போவோம், எப்படி வேணாலும் போவோம்னு பார்த்தீங்கன்னா சொல்கிற மாதிரி தான் இந்த அலி கமோனி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கடிதத்தில் எழுதியிருப்பாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ பிடிச்சா லைக்காக கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணிட்டு சந்துரு டெக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த ஒரு நல்ல கண்டென்ட்டில் சூப்பரான கண்டென்ட்டில் சந்திக்கலாம். பாய்.